அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் 18ஆம் தேதி நடக்கவிருக்கும் ராகு கேது பயிற்சிகளை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான மீன ராசியிலிருந்து வந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கும்ப ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. அதே நேரத்தில் இது வரைக்கும் கன்னி ராசியில் 5ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஸோ எல்லா கிரகமும் கிளாக் வைஸாக சுற்றும் போது இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுவாங்க. இது ஒரு நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்குன்னு சொந்தமாக வீடு இல்லாத ஒரு கிரகங்கள். ஸோ இந்த கிரகங்கள் எப்பொழுதுமே ரிவர்ஸ் என்ட்ரியில் தான் சுற்றுங்க. ஸோ இந்த கிரகங்களுடைய பயிற்சி காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுமார் 1.5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது. ஸோ உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துலேயும் 4ஆம் இடம் என்று அழைக்கக்கூடிய சுகஸ்தானத்துலேயும் தான் இந்த ராகு கேது பயிற்சியானது நடக்கவிருக்குங்க. ஸோ ராகு பகவான் யோகக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், கேது பகவான் ஞானக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர்கள். ஸோ இந்த 2 கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ராகுவானவரும் முதல்ல கொடுத்து அப்புறமா கெடுப்பாருங்க. ஆனால் இந்த கேது பகவான் முதல்ல கெடுத்து அப்புறமா தான் கொடுப்பாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் தான் இருக்கக்கூடிய 2 வீடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பகை வீடுகள். ஆனால் அது ஒரு எதிர்மறை பலன்களை இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாருங்க. இப்போது அந்த கெட்ட கிரகங்கள் பகை வீடில் ஒரு சுப பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாகவும் நிதானத்தோடு செயல்படுத்தக்கூடிய நபர்கள். சில நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் தான் செய்யக்கூடிய சில செயல்பாடுகள் தனக்கு எதிராக நடக்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறது தோணிகிட்டே இருக்கும். ஏன் இந்த மாதிரி நடக்குதுங்க? எல்லாமே கரெக்டாக பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எல்லாமே நம்ம கையை மீறி போகிற மாதிரி, நம்ம கையில் கண்ட்ரோல் மீறி போகிற மாதிரி சில சூழ்நிலைகள் நடக்குது. நான் ஒன்று நினச்சி பண்ணுறேங்க, ஆனால் அது அப்படியே டோட்டலாக வேறு விதமாக நடக்குது. எதுக்காக, என்ன தேவைக்காக தன்னுடைய வாழ்க்கையில் சில செயல்பாடுகளை செஞ்சனோ அதெல்லாமே என்னுடைய தேவைக்கு மீறி நடந்துருச்சு. அதாவது நான் நினச்சதை விட அது வேற ஒரு மாதிரி நடந்துருச்சுங்க. இதனால் என்னென்னா நிறைய விஷயங்கள் நான் எதிர்பார்க்காததெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துருச்சு. திடீர்னு ஒரு சின்ன விஷயந்தாங்க என் வாழ்க்கையவே பெரிய அளவில் புரட்டி போட்டுருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய நிலை இந்த அளவுக்கு மாறுமா? நான் இருந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நான் இருக்கிற சூழ்நிலைக்கு ரொம்ப மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்தாச்சு. ஆனால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாருக்கும் நல்ல சப்போர்ட்டெல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கூட யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இல்லைங்க. சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் அந்த கடன் அப்படிங்கிறது. இன்றைக்கி அந்த கடன் படிப்படியாக உயர்ந்து என்னுடைய கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு என்னுடைய கடன்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு. எல்லா பிரச்சனையும் காரணம் என்னென்னா, ஒரு இடத்துல கடன் வாங்கி இன்னொரு இடத்துல வட்டி கட்டுறது, இன்னொரு இடத்துக்கு வட்டிக்கு பணம் வாங்கி அந்த வட்டியை கட்டுறது அப்படின்னு சொல்லி வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். எல்லாமே என்னுடைய கையை மீறி போயிருச்சுங்க. இதனால் நிறைய அவமானங்கள், நிறைய இழப்புகள், தொழில் அப்படிங்கிறது எதுவும் பண்ண முடியல, எந்த ஒரு வேலைக்கும் சரியாக என்னால் போக முடியல, வலிகளும் வேதனைகள் ரொம்ப ஜாஸ்தியாகிருச்சு. என்னென்ன விஷயங்கள் என் கையில் இருக்கோ எல்லாத்தையுமே இழந்துட்டுங்க. தேவையில்லாத கொண்டு போய் ஒரு பொருளை விற்கிறது, இல்லைனா அதை கொண்டு போய் அடகு வைக்கிறதுங்க, இந்த மாதிரி என் கையில் இருந்த ஒவ்வொரு பொருட்களும் என் கையை மீறி போயிடுச்சு. எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேங்க. இதனால் தேவையில்லாத வீண் விரயங்கள், பெரிய நஷ்டங்கள், தேவையில்லாத விஷயத்தில் எல்லாத்துக்கிட்டையும் தேவையில்லாத கெட்ட பேர் அப்படிங்கிறத சம்பாரிச்சிட்டேன். கூட இருந்த நண்பர்கள் அப்படிங்கிறது என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. கூட அதாவது கட்டின மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே என்னை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே சரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இல்லாத எல்லாரையும் விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன். எந்த ஒரு நல்ல காரியமும் என்னோடய வாழ்க்கையில் நடக்காதா, என்னோடய வாழ்க்கை அப்படிங்கிறது மாறாதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி 10ல் பாவி கிரகம்னு சொல்லலாங்க. இந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சில கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த ராகு பயிற்சி அடையும் பொழுது
தொழிலில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது வருங்க. இது வரைக்கும் நிறைய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய லாஸஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது புதுசாக உங்களுக்கு தொடங்க போகுது. அதாவது புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புங்க. கண்டிப்பாக அந்த தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் மற்றும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. எது எல்லாம் பிரச்சனை, யாரெல்லாம், ஏன்னா எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் இன்றைக்கி ஓஹோன்னு போயிட்டுருக்கு. ஆனால் என்னோடய பிஸ்னஸ் இன்னும் அதே நிலையில் தான் இருக்குங்க. நானும் அவங்களும் ஒரே டைமில், அவங்களுக்கு சொல்லப்போனால் அவங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். ஒரு காலத்தில் நல்லா போயிட்டு இருந்தது. இன்றைக்கி என்ன நடந்ததுன்னே தெரியல. திடீர்னு என்னுடைய பிஸ்னஸ் டோட்டலாக டவுன் ஆயிடுச்சுங்க. அதே தொழிலை மற்றவங்க செய்கிறாங்க. நான் அவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு, நல்ல லாபத்தை சம்பாரிச்சிட்ருக்காங்க. ஸோ என்னுடைய தொழில் அப்படிங்கிறது பெரிய அளவில் முடக்கமாக இருக்குது, பெரிய வளர்ச்சிகள் எதுவும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் கண்டிப்பாக தொழிலில் நல்ல மாற்றத்தை கொடுப்பாருங்க. அதே நேரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு. மற்றவங்களை காட்டிலும் உங்களோட பிஸ்னஸை கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸாக கொண்டு போகிறதுக்கு, அது மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது அகலும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. நீங்கள் போட்டியாக இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை நினச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களே உங்களை ஓகே, அவங்க எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணால் போதும், நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்குறோம், அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வருங்க. நிச்சயமாக தொழிலில் ஒரு நல்ல பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி நியூ பிஸ்னஸ் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாங்க. அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சில அமைப்புகள், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு பார்ட்னர்ஸோடைய சப்போர்ட்டாக இருக்கட்டும், அல்லது நண்பர்களுடைய உதவியாக இருக்கட்டும், கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. அடுத்ததான் அந்த வேலையை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், வேலையில் ரொம்ப நிறைய வேலைகளை தேடியாச்சுங்க, நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேன், ஆனால் எந்த வேலையும் எனக்கு கிடைக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அமையல, நான் படித்த படிப்புக்கு இன்றைக்கி நான் செய்கிற வேலைக்கு சம்மந்தமே இல்லை, நான் என்ன பண்ணுறதுங்க, சூழ்நிலை வேறு வழி இல்லை, வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையினால தான் இந்த வேலைக்கு வர மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு. நிறைய இடத்துல இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேன், இந்த இடத்துல மாறலாம் அப்படின்னு. ஸோ நிறைய வேலை ரீதியாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு ஒரு ஹையர் ப்ரொஃபைல், அதாவது நல்ல சேலரியோட நல்ல ஒரு ப்ரொமோஷனோட நீங்கள் வேறு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக வரப்போகுது. ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கும் கூட சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்க போதுங்க. ஸோ அடுத்ததான் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள். திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தடையாகவே இருக்குங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் தடைப்பட்டுகிட்டே இருக்குது. திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கவே நடக்காதா, ஸோ இது கனவாகவே போயிருமா அப்படிங்கிற நிறைய பேர்த்துக்கு ஏக்கம் இருந்திருக்கும். நான் பார்த்த அலைன்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தினால தட்டி கழிச்சு போயிட்டே இருக்குங்க. அதே நேரத்தில் நான் விரும்பின பொண்ணு கூட நான் மன வாழ்க்கை, அதாவது திருமணம் அப்படிங்கிறது ஒன்று பண்ணிக்க முடியாத சூழ்நிலைகளை தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால இந்த திருமணம் அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய ராகுகேது பயிற்சியிலையாவது எனக்கு நடக்குமா, இந்த சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் அப்படி நடக்குமான்னு யோசிச்சிங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. காதல் திருமணம் செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க கூட இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தை திருமணம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ரொம்ப நாளாக தட்டி கழிச்சிட்டு இருந்த திருமணம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோக காலமாக இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், எல்லா தவறும் நீங்கள் தான் செஞ்சீங்க, உங்களால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நாங்கள் மாட்டிகிட்ருக்குறோம், நீங்கள் பண்ண ஒரு சின்ன தவறு தான் இன்றைக்கி எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மரியாதையெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி மனைவி கணவனை பார்த்து குறை சொல்கிறதோ, கணவன் மனைவியை பார்த்து குறை சொல்கிறதோ, இதனால் என்னென்னா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அந்த ராகுகேது பயிற்சியில் நடக்குங்க. இது வரைக்கும் இது மூலமாக சட்ட ரீதியாக சில பிரச்சனைகள், டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போன விஷயங்கள் கூட அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உருவாக போகுது. தான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும். 2வது ஒரு திருமணம், முதல் திருமணம் தான் சரியாக நான் நினச்ச மாதிரி இல்லை, அட்லீஸ்ட் இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையாவது நான் நினச்சபடி இருக்காதுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள், இந்த 1.5 வருட காலகட்டங்களுக்குள்ளே திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம், 2வது திருமணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. இது வரைக்கும் புத்திர தடைகள் அப்படிங்கிறது இருந்தது கூட கண்டிப்பாக விலகி உங்களுக்கு புத்திரர் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் இந்த 5ல் இது வரைக்கும் இருந்த கேதுவால் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கிறத சில பாதிப்புகள், எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் தடைப்பட்டுகிட்டே இருந்தது. ஒரு சொத்தை சரியான நேரத்தில் விற்க முடியலைங்க, இந்த சொத்துக்களை விற்று அந்த இருக்கக்கூடிய கடனை அடைக்கணும்,
சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், இல்லை வந்து வண்டி வாகனம் வாங்கணும், ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்கான முயற்சிகள் பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் யோசிச்சிருப்பீங்க. இந்த தடைகள் அகலக்கூடிய காலகட்டங்கள். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது விலகி 4ஆம் இடத்து சுகஸ்தானத்துக்கு வரும்போது வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் போன்ற யோகங்கள்லாம் கண்டிப்பாக இருக்க போதுங்க. புதுசாக வீடு கட்டணும் முயற்சி பண்ணுறீங்களா, இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கலாங்க. வண்டி வாகனங்கள் மாற்றம் அல்லது புதிய வண்டி வாகனங்களுக்கு உண்டான சேர்க்கை எல்லாமே இந்த நேரத்தில் ஏற்படுங்க. ரொம்ப நாளாக வந்து இழுபறியாக இருக்கக்கூடிய பழைய சொத்துக்கள் விற்பனை செய்கிறதுக்கான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் எடுக்கும். அது மூலமாக உங்களுடைய கடன் அப்படிங்கிற பிரச்சனையை தீர்க்கலாம். ஏன்னா இந்த கடன் அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னா என் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய லெவலே வேறுன்னு யோசிக்கிறவங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது இது வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சில தடைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். கடனை எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டங்கள், இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்களில் கடனை கண்டிப்பாக உங்களுடைய கடனை ஒரு பகுதி அடைப்பதற்கான வாய்ப்பு, புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போது. வீடு கட்டணும்னு முயற்சி எடுத்திங்கன்னா அந்த வீட்டை வந்து கண்டிப்பாக கட்டலாங்க. அல்லது பழைய சொத்துக்களை விற்பனை செய்யலாம். பங்காளிகள் மூலமாக இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுபறியான வம்பு வழக்குகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய காலகட்டங்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில் வந்து மாட்டிட்டோம், அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு தீரவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட கட்டாயமாக இந்த அதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். கூட்டுத் தொழில் செய்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. பண தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் பூர்த்தி அடையும். கடன் அடைச்சிருவீங்க. அதே நேரத்தில் எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் பிரச்சனைகள் இருந்துச்சோ அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறதுலாம் உங்களை விட்டு விலக போகுது. ஸோ கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு ரிசல்ட்ஸ், நல்ல மார்க் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கல்வி சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்களை அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்க போதுங்க. வெளியூர்லேயோ அல்லது வெளிநாடுலையோ அல்லது வேற ஒரு காலேஜ்லேயோ வேற ஒரு ஸ்கூல்லையோ மாறி படிப்பதற்கான வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்த்தபடி ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவராக இருக்க போகுது. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலக போகுது. ஏன்னா அந்த குருவுடைய பார்வை 6ஆம் வீட்டில் படும்பொழுது நோய் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக தீரப்போகுது. எதிரிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விட்டு விலக போகிறாங்க. ஆயுள் ஸ்தானத்து மேலே குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால இந்த காலகட்டங்களில் ஆயுள் சம்மந்தப்பட்ட கண்டங்கள் அப்படிங்கிறது விலகும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது முழுமையாக உங்களை விட்டு தீரப்போகுதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் இன்னும் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். எதையெல்லாம் இழந்தமோ, எந்த பொருட்கள் எல்லாம் உங்களை விட்டு போச்சு அந்த பொருட்களை மீட்டு எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னாலும் சரி, அல்லது அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுடைய ஜாதகத்தை தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.